ஆமென் ஆமென். அல்லேலூயா. உட்கார். ஜெபத்தோடு ஜெபம்ல 108வது பாடலை பாடி அப்போ நாமத்தை நாம் பயன்படுத்தலாம். 108வது எப்படி பாடுவினா சாரி ரெண்டு பாடு ஒரே மாதிரி இருந்ததால அது ஒரு குழப்பம். ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே ஐயா இரக்கம் நிறைந்தவரே ஐயா இரக்கம் நிறைந்தவரே எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உன்னை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே அபிஷேகித்து அணைப்பவரே நாயகரே ஐயா ஆறுதல் நாயகரே ஐயா ஆறுதல் நாயகரே உன்னை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உன்னை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உந்தன் பாதமணங்கிருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன் உந்தன் பாதமணங்கிருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன் ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன் ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா என்னை விட்டு எடுபடாத நீதானையா நல்ல பங்கு நீதானையா ஐயா நல்ல பங்கு நீதானையா உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் வருகை எடுத்துக் கொள்ளி கூடவே வைத்துக் கொள்ளி வருகை எடுத்துக் கொள்ளி கூடவே வைத்துக் கொள்ளி ஐயா கூடவே வைத்துக் கொள்ளி ஐயா கூடவே வைத்துக் கொள்ளி உம்மை எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உலகான தூக்கி எடுத்தவரே, உலகான ஐயா தூக்கி எடுத்தவரே, ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். உந்தன் நாமம் உயர்த்திடுவேன், உம் விருப்பம் செய்திடுவேன். ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன், ஐயா உம் விருப்பம் செய்திடுவேன். உன்னை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு எழுவாராக நல்ல பங்கு நீதானையா. ஐயா நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு ஜெயங்க 105வது பாடலை பாடி அப்போது நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக தேவ சமூகத்தில் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு எல்லாமே பார்த்து கொள்ளி எல்லாமே பார்த்து கொள்ளி கலங்கலப்பா 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 கலங்கலப்பா. கர்த்தநாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தநாமம்
கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகம் தரும் கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா எங்கள் வல்ல நேசரே. யெகோவா எங்கள் வல்ல நேசரே. சோதிரமே அப்பா சோதிரமே சோதிரமே அப்பா சோதிரமே. கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா சம்மா கூடவே இருக்கின்றேன். யெகோவா சம்மா கூடவே இருக்கின்றேன். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா நல்லா கலந்தடி கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றேன். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தநாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராபா சுகம் தரும்
கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கலாம், கொஞ்ச நேரம் அப்பாவை ஆராதிக்கலாம், கொஞ்ச நேரம் அப்பா நல்ல ஸ்தோத்திரம், நல்ல வாயில திறந்து கர்த்தர் நமக்கு செய்த தயவு இறக்கம் எல்லாவற்றுக்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரமான நல்ல கண்கள் நல்ல கண்களை எல்லாம் மூடி எல்லாரும் கண்களை மூடி இந்த தேவ சமூகம் அவருடைய மகிமையை பார்க்கிற நேரம். ஆமென் ஹல்லேலூயா. ஓ ராஷா பாபா ரா நீயா ரா அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம். ஆமென். நம்ம மத்தியில் நம்ம 1-2 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்மளை சுமந்து வந்தாரே. ஆமென் ஹல்லேலூயா. நன்றி சொல்ல. இன்னும் சுமப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை சுமப்பதற்கு ஆமென் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. 1000 நாட்கள் போதாதப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாவீது பாடினது போல இக்கட்டு நாளில் எனக்கு அரணான கோட்டையும் நான் நம்புகிற கர்த்தருமா இருக்கிறார் என்று பாடுகிறான். அவர்தான் நமக்கு நம்புகிறோம். ஹல்லேலூயா. அவர் பாராட்டின கிருபை இரக்கம் தயவு எல்லாவற்றுக்குமாய் நாம் எல்லாரும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆமென். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போதும் ஆகிய எங்கள் நியாயாதிபதியே, மனவாளரே 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 மனவாளரே. அப்பா நன்றியோடு 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 நன்றியோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையே மகிமையே மகிமையே. மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே. அப்பா எங்கள் மன்றாட்டின் சபத்தை கேட்பவரே ராஜா, நீ பாராட்டின கிருபை தயவு இறங்க ராஜா. அப்பா நாங்கள் இருப்பதன் மூலமாக இருப்பது உங்களுடைய கிருபை ராஜா, உங்களுடைய கிருபை ராஜா. உங்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாம் பலிபிடித்தாங்க. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மளை நாமே வெறுமையாக்கணும். கொஞ்சம் உங்க இருதயத்தை எல்லாம் வெறுமையாக்கணும், உங்க சிந்தை எல்லாம் வெறுமையாக்கணும். நான் ஒன்றும் இல்லை ராஜா, நான் ஒன்றும் இல்லைப்பா. எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்திருக்கலாம், எழுந்திருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க வெறுமையா ஆக்கணும். எந்த பாரமோ கஷ்டமோ அல்லது எந்த பெருமையோ எந்த விதமான ஒரு பாரங்களோ இருதயத்தில் இருந்த கூட எல்லாவற்றையும் பலிபீடத்துல வைக்கணுமா, பலிபீடத்துல வைக்கணுமா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வெறுமையாக்கி என் தகப்பனே நான் ஒரு பொருட்டு அல்ல ராஜா, நான் ஒரு பொருட்டு அல்ல ராஜா, எனக்கு ஒரு மென்மை கிடையாது ராஜா, சிலுவையே என் மென்மை ராஜா. ஆண்டவரே பாடுவது போல தகப்பனே. அப்பா சாவு எனக்கு ஆதாரம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லணும் ராஜா.
நாங்க ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் விருமையாக்குங்க, கொஞ்ச நேரம் நீங்க விருமையாக்குங்க. ஒன்றும் நம்மளாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம புயமல, நம்ம அழகு, நம்முடைய சக்தி, நம்முடைய அறிவு, ஞானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே படித்திருந்த படிப்பு எல்லாம் பணம் எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட், எல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வெறுமையாக்கினா தான் தேவ சமூகத்துல, நாம தேவ சமூகத்துல அப்பா அப்பா நான் ஒன்றும் இல்லை ராஜா, ஆண்டவர் எல்லாம் உங்களுடைய கிருபை ராஜா, என் தாப்பனே உங்களுடைய தயவு ராஜா, உங்களுடைய தயவு ராஜா. கொஞ்ச நேரம் விருமையாக்கி, கொஞ்ச நேரம் விருமையாக்கி, ஆமா ஆண்டவர் நான் ஒன்றுமில்லை அப்பா, நான் ஒன்றும் கிடையாது ராஜா. தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே ராஜா. ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ராஜா, என்னுடைய ஞானம் ஒன்றும் இல்லை ராஜா, எனக்கு அறிவு ஒன்றும் இல்லை ராஜா. அப்பா எங்களை தாழ்த்துவிட மாட்டவரே, தாழ்த்துவிட தரை மட்டுமாய் தாழ்த்துவிட மாட்டவரே. கொஞ்சம் விருமையாக்கி அப்பாவை பார்க்கலாம், அப்பதான் அந்த மகிமையை பார்க்க முடியும். ஆமென். பாரத்தையோ அல்லது உன்னுடைய ஏதாவது ஒரு சுமையை கொண்டு போய் அங்க மகிமையை பார்க்கவே முடியாது. பலிபீடத்தை எல்லாத்தையும் வைத்து நாம் எடுத்துவிட வேண்டுமா? ஒரு எல்லாரும் கொஞ்ச நேரம் துதிக்கிற, நல்ல வாயில திறந்து துதிங்க. ஆண்டவரே அப்பா உங்க துதிக்கிற ராஜா, உங்க துதிக்கிற ராஜா, உங்க துதிக்கிற ராஜா, உங்க துதிக்கிற ராஜா. என் அன்பே, என் அன்பே, என் அன்பே, என் ஆறுவீரே, என் ஆறுவீரே. அப்பா நான் நேசிக்கிறவரே, அப்பா என்னை நேசிக்கிறவரே, அப்பா உங்க துதிக்கிற, உங்க துதிக்கிற, உங்க துதிக்கிற, உங்க துதிக்கிற, உங்க துதிக்கிற, உங்க துதிக்கிற. நல்லா துதிங்க, வாயில திறந்து நல்லா திறந்து, நல்லா வாயில திறந்து நல்லா துதிங்க. அப்பதான் எல்லா தடைகளை உடையும், எரியும். தடை உடைந்தது போல, எரியும் மதியம் விழுந்தது போல உங்களுடைய பிரச்சனை எல்லாம் விழும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து துதிங்க. அப்பா இப்ப துதிக்கிற ராஜா, உண்மை போல யாரு ராஜா, உண்மை போல யாரு ராஜா, உண்மை போல யாரு ராஜா. அப்பா நம்ம துதிக்கிற, நம்ம துதிக்கிற, நம்ம துதிக்கிற, நம்ம துதிக்கிற. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்கு முன்பாக மகிமை செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம், மகிமை செலுத்துவோம். ஆமென். நல்லா நல்லா சத்தம் வேண்டாம். ஆமே 4 பேர் 4000 பேருமா நாம துதிக்கிறோம். துதிக்கிற ராஜா, துதிக்கிறோம், 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 துதிக்கிறேன். வானத்தின் வாசலில் துதிக்கிற ராஜா, தேவ தூதர்கள் இறங்குவதை நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா அவங்க துதிக்கிற ராஜா, அவங்க துதிக்கிறோம், 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 துதிக்கிற ராஜா. ஆமே. நல்ல நல்ல வாயில தரும், கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க. அப்பா அவங்க துதிக்கிற ராஜா, அவங்க துதிக்கிற ராஜா, அவங்க துதிக்கிற ராஜா, அவங்க துதிக்கிற ராஜா. அப்பா அவங்க துதிக்கிற ராஜா, நாங்கள் ஒன்று இல்லை ராஜா. எல்லாம் வாயிலிருந்து புறப்படுகிற சத்தமும் பார்வையோ ஆண்டவரை நான் நடப்பது எல்லாம் உங்களுடைய குருவை நீர்தான் ஆட்டி வைக்கிறேன், நீர்தான் நடத்துகிறேன். ஆண்டவரை நீர்தான் நடத்துகிறேன், நீர்தான் நடத்துகிறேன் ராஜா, என் ராஜா, என் அப்பா. கொஞ்ச நேரம் நல்லா நல்ல வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஆராதிக்கலாம். அப்பா ஆராதிக்கிற ராஜா, ஆராதனை, 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 ஆராதனை. எங்க பலிபீடமே எங்க பலியுமே ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். ரத்தம் சிந்தியங்களை வீட்டு எடுத்தவரே உண்மை ஆராதிக்கிறேன், 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 ஆராதிக்கிறேன். எவ்வளவு நேரமான ஆராதிக்கிற ராஜா, நேரமே இல்லாமல் ஆராதிக்கிற ராஜா. ஆராதனை, 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 ஆராதனை. நல்ல வாயில திறந்து, நல்ல வாயில திறந்து மகிமை, மகிமை இறங்குகிற நேரம். நல்ல வாயில திறந்து ஆராதனை, 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 ஆராதனை. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறவரே அப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். ஆபிரகாமோடு இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஈசாக்கோடு இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், யாக்கோபோடு இருந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். மகா உயர்ந்த நாமமானே யெகோவா நிசி என்கிற நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ராபா சுகம் தருகிற நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். யெகோவா ஷம்மா என்கிற நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கூடவே இருக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷாரோன் எங்களுக்கு சமாதானம் தருகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா சமய தாய் போல தேற்றுகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்.
ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். அண்ணன் ஆகாரம் குறைவில்லாமல் தருகிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பகலிலே சூரியனாகிலும் இரவிலே சந்திரனாகிலும் எங்களை சேதப்படுத்தாது உம்மட்டு காத்து வருகிறீரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். நல்ல வாயில நல்ல ஆராதனை பண்ணுங்க. ஆராதனை 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 ஆராதனை. சிறுவை காட்சி பாருங்க, சிறுவை காட்சி பாருங்க. அந்த ரத்த சொத்தை சொந்த அந்த கால்கள் ஆணி கடலாகட்டும் அந்த கால்கள் இருந்து விழுகிற ரத்தத்தை பாருங்க. ஆமென். ஆராதனை ஆராதனை. நமக்கல்லவோ நமக்காகத்தானே நமக்காகத்தானே நாம் என்ன செய்யலாம்? அப்பா அவர் கேட்கிறார், நீங்க என்ன ஆராதிங்க என்ன ஆராதி என்ன துதிங்க என்றார். ஹல்லேலூயா. சத்தமே வாக்கியம் சத்தமே. நான் நிறுத்திட்டா கூட நீங்க நிறுத்தக்கூடாது. ஆராதனை 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 ஆராதனை. தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். என் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன். நியாயாதிபதியே உம்மை ஆராதிக்கிறேன். உலகத்தை நியாயம் தீர்க்கிறவரே ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறேன். என் மேகங்கள் மேல் வருகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன் 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 ஆராதிக்கிறேன். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மகனில் வல்லவர் நிழலில் எங்கும் தங்குவே. உன்னத மகனில் வல்லவர் நிழலில் எங்கும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்னை சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்னை சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது திறனாய் என்னை நாடி காத்தும் நடத்துவார். அவரது திறனாய் நம்மை நாடி காத்தும் நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
வழிகிற ரத்தத்தை அவர் பாதத்தில் வழிகிற ரத்தத்தை பார்த்து ஆராதனை பண்ணிட்டே அந்த ஆணிகள் பாய்ந்த இடத்துல ரத்தம் அப்படியே பீறிட்டு வருகிறது பாருங்க. உனக்காக எனக்காக தான் அப்பா உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா உங்களை ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். உங்கள் பாதங்கள் கல்லில் மோதாதபடி காற்று ஏந்தி நடத்துகிறீர்கள். மக்கு நன்றி, மக்கு நன்றி ராஜா. எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரம் உயர்த்தி, நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி சிறுவை காட்சி கால்களில் இருந்து வருகிற இந்த மகிமை ஒரு பாவம் அறியாத புனிதராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலிருந்து வருகிறார். ரெண்டு கரங்களை நல்ல பெருமையாக்கி நான் ஒன்றும் கிடையாது, நான் உண்மையே கிடையாது, என் ஒருவரே மகிமைப்படுகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லா இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. 24 அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன்.
தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரமானாலும் நன்றி ராஜா. இதுவரை கட்டாவே உங்களோடு இருப்பதற்காக இஷ்டம். இனியும் நீர் உங்களோடு கூட இருப்பீர். விசுவாசம், கனம், மகிமை, துதி, பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருநாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அப்படியே நம்ம வேதத்தை திறந்து கொள்றோம். வேதம் பைபிள் எல்லாம் பரவாயில்ல, நம்ம பைபிள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஆண்டவருக்கு வாசிப்பாங்க. சங்கீத புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 673, 672, 4வது அதிகாரம். மெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுவேன், எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தை என் இதயத்தில் தந்தேன். சேர்ந்து வாசிப்போம். சமானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஆமென். நம் கண்களை மூடி செபிக்கலாம். 6 நாளும் நமக்கு பலனும் பாதுகாப்பும் அரணும் கோட்டையும் அவர் சிறகுகளில் நம்மளை வைத்து மூடி பாதுகாக்கிறதற்காக நன்றி சொல்லி, ஆண்டவரே, 3ஆம் சங்கீதத்தை நாங்கள் கடந்த வாரம் தியானித்தது போல இந்த வாரம் 4ஆம் சங்கீதத்தை தியானிக்கிறோம். வருகிற 6 நாட்களுக்கும் எங்களுக்கு பலனும் அரணும் கோட்டையுமாயிருந்து நம்புறமாயிருந்து எங்களை பாதுகாக்க போகிறீரே. அதற்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த சமயத்திலிருந்து கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆமா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே பேசுங்கப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களை மறைத்து கொள்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார். எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 2வது வசனத்தை யாராவது ஒரு சத்தத்தில் மனபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். அல்லேலூயா. இந்த சங்கீத 4வது சங்கீதம் எங்களுக்கு வேதாகம கல்லூரியில ரொம்ப நீண்ட ஒரே ஒரு வசனம் தான். 2வது வசனத்தை மாத்திரம் நீண்ட நெடு நாட்களாக எங்களுக்கு அதனுடைய விளக்கங்களே அளித்திருக்கிறார். அது மறக்க முடியாத ஒரு காரியம்னு சொன்னால் அவ்வளவு சங்கதி இந்த ஒரு வார்த்தையே, இந்த ஒரு வசனத்திலே இருக்குது. அதுக்கு நேரம் எடுத்து நடத்துவார்கள். அதாவது இந்த நிறைய நாட்கள் நடத்துவார்கள். இந்த ஒரே ஒரு வசனம் தான். அப்பதான் எங்களுக்கு தெரியும், ஓ வசனம் இவ்வளோ இருக்கிறதா. அப்போல்லாம் ஆரம்ப காலம் ஜெபிப்பதுக்குனாவே கொஞ்சம் கசப்பாக இருக்கும். எப்படி ஜெபிக்கிறது, என்ன சொல்லி ஜெபிக்கிறது அப்படின்னு நாங்கள் யோசிக்கிற காலம். கொஞ்சம் சின்ன வயசுன்றதுனால அதெல்லாம் வந்து ஒரு அல்லத்தற்ற ஒரு காலம். ஆனால் இந்த வேதாகம கல்லூரிக்கு போனதுனால அநேக காரியங்களை தெரிஞ்சு கொண்டு எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபிக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் ஆராதிக்கலாம். கொஞ்சம் கூட நமக்கு டயர்டே வராது, கொஞ்சம் கூட நமக்கு என்ன வராது, சோர்வுகளே வராது. அவ்வளவு டேஸ்டான ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் வீணான காரியம்.
அல்லேலூயா. பாருங்க, மனுபுத்திரரை நம்மளை பார்த்து சொல்றார் ஆண்டவர், எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி. அல்லேலூயா. அவர் சிரசில் இருக்கிற முள் கிரீடத்தை பார்த்தாவே போதும், அல்லது ஒவ்வொரு கரங்களில ஆணிகள் பாய்ந்து கடவாய்ப்பட்டிருக்கிற அந்த ஆணிகளை பார்த்தாலே போதும், அல்ல கால்களில கடவாய்ப்பட்டிருக்கிற அந்த ரத்தம் பீறிட்டு வருவதை பார்த்தாலே போதும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை நீங்கள், நல்ல மகிமையை என்ன பண்றீங்க, அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுங்கள். நாம வாழ்ற வாழ்க்கையே பொய் தான், அது அநேகருக்கு தெரியல. கண்ணதாசன் அழகா பாடணும், மனிதன் நினைப்பது உண்டு வாழ்வு நிலைப்பு. இப்படியே வாழ்ந்துட்டு பொய்யாவே வாழ்ந்து பொய்யாக மடிந்து போகுது. தேவனை நம்பி அவருடைய வார்த்தைகளை நம்பி அதில் ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே அழிந்து போகிற, அவமானப்பட்டு அவன் தன்னை அழித்துக் கொள்கிறான். சுவிசேஷம் டிராக்ஸ் ஊழியர்கள் வீடு 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 சந்திக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல. நம்ம சபையில் இப்போ யாரும் பண்றது இல்லை. அநேக சபையில விட்டுட்டாங்க, ஊழியம் பண்றதே. நம்ம ஆரம்பிக்கணும். அதெல்லாம் பாருங்க, அவருடைய மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா. அது காத்திருந்தீங்கன்னா அவருடைய மகிமைக்கு வெகு நாட்கள் ஆகும். ஒரு நாள் 2 நாள்லாம் கிடைக்காது. அபிஷேகம் பெற்றோட அந்நிய பாஷை அக்னியில நிரம்பும் போது தான் அந்த மகிமை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு நீங்க விரும்பணும், உங்களுடைய மகிமை நான் பார்க்கணும்னு சொல்லி மோசே போல நாம் விரும்பணும். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இருக்கு, என்னன்னா அபிஷேகம் அந்நிய பாஷை இதெல்லாம் இருந்தாலும் கூட உள்ள ஒரு காரியம் இருக்கு, உங்களை ஏமாற்றணும். தாவீது அப்படிதான் ஏமாறு, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நல்ல புயபலம் உள்ள ராஜா. தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே சொல்றார், என் மகன் பேர்பட்டவன தவறினான். தவறாத ஒரு காரியத்துக்குள்ள போனாதான் இந்த மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா. மோசேக்கு பாருங்க, சற்று கொஞ்சம் தூரம் இந்த மலையிலிருந்து நீ பார்ப்ப, கொஞ்சம் தூரத்திலிருந்து என் மகிமை நீ பார்ப்ப. அல்லேலூயா. சரியா கவனிக்காது. சரியா இயேசுன்னு சொன்னா அடிச்சு எல்லாம் அடிங்கிறாரு. கரெக்ட். திரும்ப அதை தான் சொல்றாரு. அப்படியே அந்த கேர்லெஸ் கவனிக்காதனால அடிச்சுக்கலாம். அதனால இருந்து மகிமை. அல்லேலூயா. கானானை பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலா இருக்கு. அந்த கானானை பார்க்கணும்னா ரொம்ப 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 பரிசுத்தம். எல்லாருக்கும் தேவன் பேசுகிற சத்தம் உண்டு, சாத்தானு பேசுகிற சத்தம் உண்டு. 2 சத்தத்துக்கு வித்தியாசத்தை நாம நல்லா அறியணும். அப்பதான் தேவ மகிமையை நாம் பார்க்கணும். நாம நம்முடைய காரியங்கள் எல்லாம் வீணான மாயான காரியங்கள், மாயே நம்பி இருக்கிறோம், மாயான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மகிமையை பார்ப்பதற்கு ஆசைப்படவும் இல்லை, நம்ம இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதனாலதான் நம்மளுக்கு விளைவிடங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள். அந்த மகிமையை பார்க்கணும்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் இங்க அழகா தாவீது பாடுகிறான், அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். அல்லேலூயா. அவரை நாம் நினைக்காத போது, அவருடைய கரங்களை, அவர் கால்களை வடிகிற ரத்தத்தை நாம் பார்க்காதபடி நம்முடைய கண்களை மறைத்து, உலக காரியங்களை நம்முடைய கண்களை புதைத்து நாம் ஓடுகிறதுனால தான் நமக்கு பலவீனங்கள், வியாதிகள், பொல்லாதவர்கள் எல்லாம் வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம அந்த மகிமையை பார்க்கணும்னா, அந்த மகிமைன்னா என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தை தான் மகிமை நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் இருந்து நீங்க 25ஆம் வசனத்தை வர நீங்க படிக்கணும். வீட்டுல போய் தயவாய் படிக்கணும். 22ஆம் வசனத்தை நேரம் நானே வாசிக்கிறேன். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். அல்லேலூயா. இதான் மகிமை. ஒரு வீடு கட்டானா நம்ம லைட் போடணும், கரண்ட் கட்டாலும் மெழுகுவர்த்தி கொடுக்குறோம், இல்லை ஒரு விளக்காட்சி கொளுத்தி வைக்கணும். ஏன்னா வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சமே இல்லையா,
நீங்க 14ஆம் வசனத்தில் இருந்து 25ஆம் வசனத்தை வரலாம், இதுல புதைந்து கிடக்கிறது. அதாவது கோடிக்கணக்கான அர்த்தங்கள், ரகசியங்கள், இதுல கோடிக்கணக்கான ரகசியங்களும் அர்த்தங்களும் அப்படியே கிடக்கிறது. நீங்க நோண்டி பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மகிமை வெளிப்படும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மகிமை. அல்லேலூயா. 12 கற்களை குறித்து இங்க 14ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்து வரை சொல்றார். 12 கற்கள். இந்த கற்களுடைய மகிமையே வேற, ஒவ்வொரு கற்களுடைய ரகசியம் வேற. அதான் சொல்ற, வெகு நாட்களாக எங்களுக்கு இருப்பதுனால நாங்க சொல்றோம். அடியன் உங்களுக்கு அதனாலதான் சொல்றேன், அந்த மகிமை என்னன்னா, தேவனுடைய மகிமை என்னன்னா, அந்த ஆலயத்துல பாருங்க 21ஆம் வசனம் யாராவது ஒரு வாசி. 12 வாசல்களும் 12 முத்துக்களுமாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அல்லேலூயா. அவ்வளவு சுத்த பொண்ணு. நம்ம நடக்க போறது சுத்த பொண்ணா. இப்போ இந்த 12 கற்களும் படிக்கணும்னா நேரம் நீங்க வீட்டுல போய் படிச்சு கொடுங்க தயவா. கற்கள் சொன்னா நம்ம நினைக்கிறோம் அவ்வளவு ரேட்டு. இந்த ஷேட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பெரியவன், யார் பெரிய பணக்காரன்னு சொல்லி அவங்களுக்குள்ளவே ஒரு பெரிய போட்டி இருக்கும். இது பாம்பேல வந்து ஒரு மீட்டிங் வைப்பாங்க, அதாவது வைரக்கல் கண்காட்சின்னு சொல்லி வைப்பாங்க. அதில் வைரத்தை எடுக்கணும், யாருக்கிட்ட பெரிய வைரம் இருக்குதோ அவன் தான் பெரிய ஷேட்டு இந்தியாவில். அதுக்கு போட்டி போட்டுக்கின்னு ஆப்பிரிக்காவில் நிறைய ஷேட்டுங்க ஏஜென்ட்டுகளை வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய வைரமா கிடைச்சா சொல்லி எவ்வளவு கோடி வேணாலும் தானே, ஒண்ணுமே இல்லை. இது நீங்க உங்களுக்கும் எனக்கும் வந்து இது வந்து ஒரு சின்ன செய்தியா இருக்கும். ஆனா நீங்க அந்த நகரத்துக்கு போனீங்கன்னா பாம்பேல ஒவ்வொரு பெரிய ஹோட்டல்ல வருஷத்துல ஒரு வாட்டி இந்த வைரக்கல் கண்காட்சி நடத்தும். அதுல எல்லாம் முக்கியமான இந்தியாவில மாத்திரம் நிறைய உலகத்திலுமே பெரிய பெரிய எல்லா வியாபாரிகள் வந்து கூடுவாங்க. அப்போ அவங்க காட்டுவாங்க என்கிட்ட இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு, நிறைய கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்றாங்க. பாருங்க, ஒண்ணு மாயை. நான் உலகத்துல பெரிய பணக்காரன், நான் பெரிய அம்பானியா இருக்கேன், நான் டாடா பிர்லா அவங்க வம்சத்தை சார்ந்தவங்களா இருக்கேன். பெரிய கோடிக்கணக்கான பணக்காரர்கள் மத்தியில இந்த கல்லை வச்சு அவங்களுடைய அந்தஸ்தை நிர்ணயிக்கிறாருன்னா அந்த கல்லுக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த மதில்களில வஜ்ரக்கல். அல்லேலூயா. நம்ம அதை தடை பார்க்கலாம், அதை மிதிக்கலாம், தங்கத்தை நீ மிதிக்கலாம். எவ்வளவு நான் எதை சொல்ல வரேன்னா, மகிமையான ஒரு இடம். நேரம் எடுக்கணும், இருந்தாலும் உங்களுக்கு சுத்தமா சொல்றேன். அந்த மகிமையான தேவனுடைய வெளிச்சம் அங்க என்ன இல்லையா, சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் அந்த நகரத்தை அளந்தான். அந்த அளவின் மனுஷனுடைய அளவாய் 144 1,44,000 பேர் மனுஷனுடைய லக்கத்தின் பிரகாரமா. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 14ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனத்து வரைக்கும் வாசிங்க. அப்ப தேவனுடைய மகிமை பெரிதானது. அதை நாம் உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து வருஷ கணக்கா தியானிக்கும் பொழுதுதான் இந்த வெளிச்சம் நமக்கு வரும். இல்லைன்னா சாதாரண எல்லாருக்கும் எனக்கும் உங்களுக்கும் வராது. அவ்வளவு மகிமையான இடத்துல நீங்க நல்லா யோசித்து பாருங்க. உலகத்துல ஒரே சூரியன் தான், உலகத்துல ஒரே நிலவு தான். பைத்தியக்காரர்கள் வேணா வேற மாதிரி சொல்லுவாங்க, 2 சூரியன் 4 சூரியன் நாங்க பார்த்தோம். போய் அது ரிஃப்ளெக்டர். வானத்துல தோன்றுகிற நீர் துளிகளில தோன்றுகிற ஒரு சூரியன். கடந்த ஒரு 5 வருடங்களுக்கு முன்பாக 2 சூரியன் தோன்றினதாக அமெரிக்காவில் ஒரு புத்தர்கள் சொன்னார். கிடையாது, ஒரு சூரியனுடைய ஹீட்டை நம்மளால தாங்க முடியல. தேவன் மகிமையானவர், அவர் அனந்த ஞானத்தை உடையவர். அவர் அனந்த ஞானத்துக்கு வேற எதுவுமே கிடையாது. அவர் ஒரே சூரியனை தான் வச்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றாங்க, அங்கே சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, தேவ ஆலயமும் இல்லை. அந்த இடத்துல தேவனே
வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உலகத்துக்கு ஒரே சூரியன், நல்லா கவனிங்க, உலகத்துக்கு ஒரே ஆண்டவர். ரட்சிக்கப்படுகிற நமக்கு மாத்திரம்தான் அந்த மகிமை தெரியும். அல்லேலூயா. அவர் ஒருவரே மொத்த எல்லா பரலோகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள், மில்லியன் கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற உலகம் முழு, இந்த உலகத்தை விட பெரியதான ஒரு மகிமையான ஒரு இடத்துல அவரே வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. அப்பதான் பாருங்க, அவர் எவ்வளவு பிரகாசமா இருப்பார். முழங்கால் போட்டு நம்ம இதை தியானிக்கணும். இந்த உலக ஜனங்கள் இதாவது பெரிய, இந்த உலகத்தை விட பன்மடங்கு பெரிதான ஒரு காரியத்துல தேவன் வெளிச்சமா இருக்கிறார்னா, அந்த வெளிச்சம் ஒவ்வொரு கற்களிலும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அது நீல நிற கற்கள், நீல நிற வெளிச்சமோ, சிவப்பு நிற வெளிச்சமோ, பச்சை நிற வெளிச்சமோ, அதாவது தேவனுக்கு பின்பாக அந்த ஒளிப்பீடுகள் பிரிந்து ஒரு மகிமையான வெளிச்சத்தை தான் அந்த இடத்துல நாம் பார்ப்போம். அந்த மகிமை முழுவதை நாம் தரிசிப்போம். இதான் பரலோகம். அந்த பரலோகத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறார் சொன்னா, அவர் எவ்வளவு மகிமையான தேவன் என்பதை பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நடந்து போகும்போது சுத்த பொன்னினால நடப்ப, அந்த கற்கள் எல்லாம் நீ பார்ப்ப, அந்த கற்கள் எல்லாம் கையினால தொடுவ. இங்க ஒருவேளை அந்த கற்களால நாம தொட்டு பார்க்க முடியாது. சுகந்தி கற்களை நீ தொட்டே பார்க்கணும். வஸ்தி கற்களை நீங்க தொட்டே பார்க்க பாருங்க. பாத்தீங்கன்னா நகரத்தின் மதிலில் அஸ்திபாரம் சகலவித ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம். இந்த சந்திரகாந்தம் எங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரகதம். ஐந்தாவது கோமேதம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சொர்ண ரத்தினம், எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம். இப்படி இந்த எல்லா கற்களின் மேலும் தேவ வெளிச்சமானது பட்டு, தேவனுடைய வெளிச்சம் சூரியனை காட்டிலும் பன்மடங்கு. இந்த உலகத்துக்கு சூரியன் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அதை காட்டிலும் அந்த வெளிச்சம் அந்த 12 கற்களின் மேலும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் போது எப்படி ஒரு மகிமையான ஒரு இடத்துல நாம் இருப்போம் பாருங்க. அந்த மகிமையான இடத்துல தான் சொன்ன, என் மகிமையை நீங்கள் அவமானப்படுத்தி வாழிகள் அழகா சொன்னான். அவன் அனுபவிச்சதுனால சொன்னான். கண்களை மூடி அழகான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறாங்க. ஏதோ இந்த ரட்சிப்பு வீணானதாக சதா காலமும் அந்த மகிமையின் ரூபம், அந்த மகிமையான இடத்துல, அந்த மகிமையான வெளிச்சத்துல நாம் எல்லாரும் போய் அங்க பார்க்கணும். அதுக்கு அந்நிய பாஷை, அபிஷேகமும் பரிசுத்தமும் மிக மிகவும் அவசியம். ஒவ்வொரு கற்களுக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கிற, ஒவ்வொரு கற்களும் ஒவ்வொரு கோத்திரம். நாம எந்த கோத்திரத்தில் இருக்கோம் அதை பார்க்கணும். அந்த கோத்திரத்தில் இருந்தானா அந்த கோத்திரத்தை போலவே நீ வெளிச்சம் கொடுக்கணும். கர்த்தருடைய வெளிச்சம் உன் கோத்திரத்தின் மேல் உண்டி, கர்த்தருடைய வெளிச்சம் உன் கோத்திரத்தின் மேல் உண்டி. அந்த வெளிச்சம் இது ஆழமான ரகசியம். உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு நான் சமாதானத்தையும், பிள்ளைகள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள், அதற்கு பின்னால் வருகிற சந்ததிகள் எல்லாம் என்னவாகுமா கர்த்தரையே தரிசிப்பார்கள். இதுதான் அந்த ரகசியம். அல்லேலூயா. அந்த கல்லுல தேவனுடைய பிரகாசம் பட்ட உடனே திரும்ப அந்த ஒளி எப்படி நம்ம கண்ணாடியில சூரிய வெளிச்சு தடிச்சு வீட்டுல அடிப்போமோ அந்த மாதிரி திரும்ப அது பிரதிபலித்து தேவ சமூகத்திலே உங்க சந்ததிகள் இருக்கும், வம்சங்கள் இருக்குமா. கண்களை மூடி ஓ ராபா ஷாபா லாரா தியா ராபா, அங்க பாருங்க அந்த வச்சரக்கள் பாருங்க, வைடூரியம், அத்தனை கற்களும் ஒளி வீசுகிற ஒரு இடத்துல அந்த சூழ்நிலை, அந்த அட்மாஸ்பியர் எவ்வளவு அழகா இருக்கும். வெண்வஸ்திரம் தரித்திருக்கிற உண்மையில அந்த வெளிச்சம், அந்த மகிமையான
ஒரு பிரகாசம் உன்மேல படுமா. கர்த்தருடைய வெளிச்சம் அந்த வஜ்ரக்கல் மேல பட்டு, அந்த நீல நிற கற்கள் மேல பட்டு, அந்த படிக பச்சை மேல பட்டு, உன் மேல பிரகாசம் பண்ணி உன்னுடைய சந்ததிகள் சந்ததியாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் மாறும். ஷபா ரபா ரபா தியா ரபா, எல்லாரும் கண்களை மூடி ஓ ரபா ஷபா ரபா ரபா ஷகா பாலா பாரா தியா ரபா. நேரம் இல்லை, அப்படி ஒரு ரகசியம் பொருந்தின ஒரு சங்கீதம். 4வது சங்கீதம் 2வது வசனம். நல்ல ஆண்டவரே, அருமையான வார்த்தை இருக்கிறார். மக்கள் நன்றி சொல்லுங்கள். நேரம் கிடைக்குமானால் ஆழமாவடத்தின் நீளத்தை உயரத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் உங்களுக்கு சமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சகல கன மகிமை துதி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுமா. உமக்கே மகிமை செலுத்தும். எங்களை தாழ்த்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனுக்காக சர்வலோக நியாயாதிபதியே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4ஆம் சங்கீதத்தில் நீர் எங்களுக்கு எடுத்துக் கொடுத்ததான நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வெளிப்பாடுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவரோட மகிமையை குறித்து வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, சங்கீத தியானத்தோடு ஒத்தாறு போல நீ வார்த்தை கொண்டு வருகிற தேவன் ஆண்டவரே, மகிமையை குறித்து வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கெல்லாம் அந்த குடும்பத்தாரோடு நீங்க இருந்தீங்களே தகப்பன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். போராட்டத்தின் நடுவிலே கர்த்தர் கூட இருந்தீங்களே, சமாதானத்தின் தேவன் எல்லாவற்றுமே ஆண்டவரே நீ மகிமையான காரியங்களை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அவரோடு கூட இருங்கப்பா. ஊழியத்தின் பாதையிலே கர்த்தருடைய கரம் கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. கையின் பிரயாசங்களுக்கு இந்த வேலை நாட்கள் அலைச்சல்களுக்கு ஏற்ற பிரயாசத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதன் பலனை புசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. அவருடைய சமூகங்களை தாங்கிட்டு கொடுத்த மனைவியை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கய்யா ஆண்டவர். இந்த பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துவீராக, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சாட்சி இருக்குமானால் வந்து சாட்சி சொல்லுங்க. ஏதாவது சாட்சி இருக்குமானால் கர்த்தர் நாமத்தை வந்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியனை தாயும் மகனையும் ஜீவனோடு வைக்கிறதுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறுகிறது. ஒரு 10 நாளா எங்களுக்குள்ள ஒரே போராட்டமா இருந்தது. மகனுக்கு வண்டியில் அடிபட்டணும், எனக்கு வீட்டில் பிரச்சனை வரணும். ரொம்ப ஒரு நாளைக்கு போறதே ஒரு அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஒரு நாள் போறது ஒரு யுகம் போற மாதிரி இருந்தாரு. எனக்கு அப்போ அர்த்தம் தெரியல. ஆனால் இப்போ எங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை வழி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆவியானவர் இயேசு ரத்தத்தை குடிங்க, என் ஜபத்தில் காத்து கொள்ளுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு நிமிஷம் நேற்று நைட்டு கூட ரொம்ப எனக்கு போராட்டமாக இருந்துச்சு. முடியல. ஆனால் வார்த்தை கொடுக்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. உடம்பு ரொம்ப முடியாமல் பிரச்சனையாகவே இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, உடம்புக்கு முடியவே இல்லை. கிழக்கில சொல்லுவோம், அப்பா பையன் எழுந்து இயேசு ரத்தம் ஜபம் பண்ணிக்கணும். ஒரு வாட்டி 2 வாட்டி இயேசு ரத்தம் ஜபம் பண்ணி குடிச்சிட்டே இருக்கிறேன். குறைஞ்சபடியே காணும். சரி ஆண்டவரே, எனக்கு பையனால ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிறப்பா, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஆண்டவரே, யார் என்ன சத்தம் என்ன விரோதமாக பண்ணாங்க, யாருமே விரோதமாக நினைச்சது இல்லை. எனக்கு கொஞ்சம் காப்பாற்றுங்கப்பா. நைட்டு ஆண்டவர்கிட்ட வேலை காக்கணும், கொஞ்சம் படிச்சுங்கள. கொஞ்ச நேரத்துக்கு முந்தானே அப்படிதான் ஃபிட்ஸ் மாதிரி ஒரு மாதிரி வலி வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். எங்கள் அம்மாவே பயந்துட்டாங்க. ஏன்னா இதை மாதிரி ஒவ்வொரு நாள் கடந்து போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையும் பயம் தான் அதிகமாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாகுது. காலம் சொத்து வருது, நாங்கள் எங்கே அதை அனுபவிக்க போகிறோம்னா 20 வருஷமா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ரூபாய்க்கு என் பையன் சாப்பிட்டதில்லை, நானும் சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு எங்கே நான் உரிமையாக போய் நான் கேட்குறேன். ஆனாலும் எங்களை அழிக்கணும் ஒப்புக்கணும் நினைக்கும் போது ஏன் ஆண்டவரே என்ன மாதிரி இப்படி விரோதமா நினைக்கிறாங்க. இப்போ கூட எப்படின்னா இந்த பையனை கூட்டிக்கின்னு சபைக்கு வந்து இப்போ என்னால் உட்கார முடியல. வயிற்றுல ஒரு மாதிரி சுத்துது, பிறகுது, ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அம்மா வந்து ஜபம் பண்ணி கொஞ்சம் விடுதலை கிடைச்சது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் என்னை பாதுகாத்துக்கிட்டே வராது. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இத்தனை வருஷமா நான் வந்து ஆண்டவத்துல வந்ததுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்துக்கிட்டே வர்றாரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தை அனைத்தும் நடவேறி கொண்டே இருக்கு. இதுல எங்க அம்மா கூட கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள
வரணும்னு நான் நினைக்கிற கர்த்தர் வந்து நீங்க எல்லாம் உங்க தாயை போல தாயை நினைச்சுக்கோங்க. நான் இவ்வளவு பிரச்சனையே என்னையும் மகளையும் பாதுகாக்கிறேன். அது மாதிரி எங்க அம்மாவையும் பாதுகாக்கிறேன். எங்க தயவா கையெடுத்து நான் கொஞ்சம் ஜபத்துல வச்சுக்க எவ்வளவோ சொல்றேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை உடனே எங்க அம்மா கிட்ட சொல்லுமா, எப்படி எல்லாம் அற்புதமா நடக்கிறாரு பாருமா, நீ நம்ம அப்பாவுக்கு பாருமா, ஊழியர்கள் சித்தப்பாக்கு பாருமா. அந்த ஆண்டு 2 மாசத்துக்கு முன்ன சொன்னதெல்லாம் இப்படி ஆகுது. நீ கோவிலுக்கே போகாதம்மா, நீ வீட்டுல இது ஏசப்பாவை தேடுமானா அதுக்கு ஒரு காலம் வரும். அவங்கம்மா நீ பாதாளத்துக்கு போய் அப்படியே ஆளருவோம்மா. இதுதான் நீ கஷ்டப்படுறா, நீ அங்கேயே கஷ்டப்படுறது எதாவது பார்க்க அதெல்லாம் பைக்கிட்டாரு பேச்சு கம்முனுக்காக. இப்படிதான் எங்க அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லிட்டு இருக்கணும். எங்க அப்பாவா இருந்தா எப்படியோ மனம் மாறி இருக்காது. என்ன எங்க அம்மா ரொம்ப குடும்ப போனமா இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்க அம்மாவையும் மாற்றணும். எங்க வீடுதானே விட்டுட்டேன், தெரியாத போச்சு. இவ்வளவு அற்புதமான தேவன் என்று எனக்கு இப்பதான் ஒவ்வொரு ஆண்டவர் இரவு ஜபத்துல பேசும்போது இவ்வளவு இதுவா இருந்தது. இவ்வளவு தூரத்துக்கு இப்ப வந்த 1 நிமிஷத்துல கர்த்தர் அம்மா மூலியமா எனக்கு வீட்டுக்குள்ள வயிற்று அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு என்ன ஆகுமோ தெரியலன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப இதுவாயிடும். அதனால கர்த்தர் வந்து இயேசு ரத்தத்தை கொடுக்க வச்சு ஜபத்துல உறுதிப்படுத்தி நிறைய நிறுத்தத்துக்கு என்ன சாட்சியா நிற்க வைத்திருப்பாங்க. கோடி சோதனை நேரத்தில் இந்த சாட்சி கர்த்தருக்கே மகிமை கொடுக்கும். ஸ்தோத்திரம் கர்த்தருக்காய், இந்த சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். நான் இப்போ வந்தது என்னால் வர முடியல. என்ன சொல்கிறது இல்லை. நேற்று தான் என் கால் ஒரு ஏழைக்கால் வீங்கினா மாதிரி அப்பேற்பட்ட ஒரு வீக்கம். ஒரு தொடர்ந்து போன வாரத்துலேருந்து இது இந்த நாள் இப்போதைக்கு ஒரு 8 மணி வரைக்கும் என்னால் வாந்தி தலைவலி. இப்போ படுத்து எழுந்தால் இந்த சைடில் அப்படியே நீர் கோத்துக்கின மாதிரி இருக்குது. இந்த பக்கமும் ஒரு நாளும் வேலைக்கு போனாலும் அங்கே போயிட்டு வாந்தி வந்துருக்கு. எனக்கு அது மாதிரிலாம் ஆனதே கிடையாது. என்ன இது மாதிரி ஆகுது ஒன்றுமே புரியல. அந்த போன வீட்டில் வந்து ஷீட்டு வீடு தான், ரொம்ப அனல். வெளியவும் படுத்தாலும் வெளியே ஏசி இருக்கிற அனல் என் மேலே படுது. ஜபமும் சரியாக பண்ண முடியல. என்ன ஆண்டவரே ஒன்றுமே புரியல. நேற்று சுத்தம் அப்படிப்பட்ட காலத்தோ இப்படி தேய்ச்சி ஒரு அடி சரி என்ன செய்கிறாரோ தெரியல. ஆண்டவரே என்னால் ஒன்றுமே முடியல, என்ன பண்ண போறீங்க பாடி திருப்பி சரி அப்புறம் போய் மாத்திரை வாங்கி போட்டால் அதுக்கும் அது சட்டை பண்ண மாட்டேங்குது. ஒன்றுமே இதுவாக அந்த வலியும் போகல. அப்புறம் நைட்டு வந்து அப்பா நாளைக்கு நான் போகணும், எனக்கு தெரியாது என்ன பண்ணுவீங்களோ எப்படியாவது கொண்டு போங்கப்பா. ஆனால் என் நிலைமை ரோட்டில் பார்த்தா தெரியும் நான் நடந்தது. அவருக்கு ஒரு ஸ்டெப் அப்படி அது தேய்ச்சிக்கின்னு என்ன ஆச்சுன்னே தெரியல. காலிலேருந்து அந்த வாயெல்லாம் பொழந்துட்டு நீராக வந்துட்டு இருக்குது. அப்புறம் அந்த வீட்டில் படுத்தா சுத்தமான கிணவுகளோ வந்துட்டு ஒன்றுமே முடியல. என்ன சொல்லுங்கள், நேற்று நைட்டு வந்து ஒரு 11:45 இருக்கும். என்னால் கையும் தூக்க முடியல. இந்த கையும் வீக்கமாக வலி வந்துச்சு. எந்தெந்த வலி வந்ததுன்னு தெரியல. கை வீக்கம், ஒரு பக்கம் திரும்பி படுக்க முடியல, காலும் மடக்க முடியல. ஒரு 1:30 மணி வரைக்கும் ரொம்ப தொலை கொடுக்குது. அப்புறம் என்னால் அறியாமல் உங்களால் தான் முடியும்ப்பா, கொஞ்ச நேரம் நான் தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு படுத்தேன். அப்படியே எப்படின்னு தெரியல 3:30 இருக்கும் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். திருப்பி காலையில் எழுந்துக்கவே முடியல. பெட்டை விட்டு எழுந்துக்கிறேன், அப்படியே அந்த தலையை சுரட்டி அடிக்கிட்டு வாந்தி வந்து ஒன்றுமே புரியல. எழுந்துக்கிறேன், ஒரு பக்கம் திரும்ப முடியல. என்னதான் பண்ணுது, அப்படியே சாஞ்சிட்டே இருக்கேன். சரி ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அந்த இரும்பு சேர் மாதிரி அதை பிடிச்சி இழுத்து அது மேலே தாங்கி எழுந்து நின்று நிற்கிறேன். காலை பிடிச்சி இழுக்குது. அப்படியே எப்படின்னு ஒன்றுமே புரியல. எனக்கு ஆண்டவர் வரையும் இது வர மாட்டேங்குது, ஜபமும் பண்ண முடியல. அப்புறம் அப்படியே மூஞ்ச மட்டை கழுவி நொண்டி வந்து திருப்பி அப்படியே சாஞ்சா மாதிரி இரும்பு சேர்லேயே முட்டி போட்டு கொண்டு போனால் போங்க, விட்டுன்னு போனால் போங்க, இல்லையா இங்கேயே படுக்க போட்டுருங்க, என்ன பண்ணுறீங்க பண்ணுங்க. கொஞ்ச நாளில் 5 நிமிஷத்தில் எனக்கு என்ன தெரியாது, பழைய பலன் வரணும். அப்புறம் தான் இந்த பலத்தினால இல்லை பராக்கிரமத்தின் ஆவினால எல்லாம் நடக்கும்னு சொன்னியே அப்பான்னு சொன்னது தான். அது அப்படியே சிலு காலிலேருந்து அந்த அபிஷேகம் ஏறின மாதிரி ஏறி அப்புறம் அந்நிய பாஷை பேசிட்டு நான் உண்மையாகவே தெரியல எப்படி கீழே போய் பம்ப் அடித்து அந்த தண்ணி தூக்கிட்டு வந்தேன், எப்படி குடிச்சேன்னு தெரியல. அப்படியே நேராக பஸ் ஸ்டாண்டில் அங்கே வந்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியல. இன்னது வரைக்கும் இறங்குற வரைக்கும் கூட எனக்கு ஒன்றும் தெரியல, நல்லாவே இல்லை. அப்புறம் அப்படியே எப்படி வந்து அப்பா இங்கே வந்த பிறகு தான் அந்த கை கால் அந்த எலும்பு பேக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த வலி இல்லை, இந்த ஷோல்டர் வலி இல்லை, ஒன்றுமே புரியல. அப்போ இங்கே போகக்கூடாது, இன்னும் மலவாடி சபைக்கு போகக்கூடாது, அவன் இங்கே வந்தால் கிரியை நடந்துடணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சாட்சியாக கொடுக்குறான், நிறைய இது பண்ணுறோன்னா அவருக்கு விரோதமான அவ்வளோ ஒரு எழுப்புதல் அவங்களுக்கு இருக்குது.
அவன் நிர்மூலமாக்கி போட்டு அதமாக்கி போட்டு கொண்டு வந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொண்டு வந்தது அவர் தான். அவருக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு திருப்பியும் ஒரு ஒளியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். மனோடைய அம்மா பாஸ்டர் மாய்க்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துறோம்மா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அடியாரின் சாட்சியம் நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவை நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை காத்திடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இந்த துன்பம் நேரும் நானும் உம்மை சேருவேன். என் இந்த துன்பம் நேரும் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன். நம்மை சார்ந்திடுவேன். என் இந்த துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரார் என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரார் என்னை காத்திடுவார். என் இந்த துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இந்த துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். பார்ப்போற்றும் ராஜன் பூமியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார். அவரைப் போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார். அவரைப் போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன். ஆரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. அடியாரை சாட்சியம் நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன்.
கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் எங்கள் சித்தப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. திங்கட்கிழமை இரவு ஒரு 11 மணி இருக்கும் என் பெரிய தம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். வேறு சித்தப்பாக்கு ரொம்ப இழுத்துட்டுருக்கு, பெரிய பொண்ணு வந்து அப்பாவை கூப்பிட்டா பால் ஊற்றணும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நானும் எங்கள் அம்மாவும் பாப்பாவை அலறிச்சிட்டு ஓடணும். போய் பார்த்தா அப்படியே பயங்கர ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. எதை நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தோம் அந்த ஒரு காரியம். ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த ஆத்மா அவர் பிரிஞ்சு போகிறதுக்கு பயங்கர ஒரு கொடுமை. எல்லாரும் பால் ஊற்றுனாங்க, கூட நின்றோம். அப்புறம் வந்துட்டு எங்கள் சித்தி வந்து எங்களை நீ கிளம்புங்க, தம்பி இருக்கிறான், அவன் சண்டை போடுவான் அப்படின்ற மாதிரி எங்களை அனுப்பிட்டாங்க. மனசு வேதனையாக இருந்தது. அவரோட கொஞ்சம் நேரம் நிற்கலாமே அப்படின்னு சொன்ன கூட அவங்களால தான் எங்கள் குடும்பமே இவ்வளோ போராட்டத்துக்குள்ளாச்சு. நானே எங்கள் அப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கோம், என்னை தானை பின்னாடி தட்டி போ அப்படின்னு காட்டினாங்க. நீ போயிடு அப்படின்ட்டாங்க. என் தம்பி ஏதாவது சண்டை போட போகிறான் அப்படின்னு சொல்லி. தம்பினா என் கூட பிறந்தவங்கள வச்சு அவங்களுடைய பையன், அந்த பையன் கத்த போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. நான் அப்படியே அழுதுகிட்டே வந்தேன். பாப்பா வந்து அங்கே அம்மா வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னை முதல்ல கூட்டின்னு போயிடு, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ பயப்படாதரா, நீ ஏன் கவலைப்படுற, மரண பயத்தை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. அப்படி எத்தனையோ சாவுகள் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த இளம் பிரயாத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு காரியம் இருந்துச்சு. எங்கேயாவது தெருவில் சாவு மூலம் அடிக்கிற மாதிரி கேட்டால் ரொம்ப வேதனையாக இருக்கும். அதனால இவளுக்கு ரொம்ப பயம் அதிகமாகிடுச்சு. அவருக்கு வழியில் கேட்டுட்டே ரொம்ப எப்போ அவர் சாவு வரேங்க. இல்லை பாப்பா, அவர் அதிகாலையில் தான் அவரோட ஜீவனை எடுத்தார். கரெக்டாக அதிகாலையில் தான் போவோம், அது வரைக்கும் அவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவரை காலையில் எழுந்த பொழுது இவர் மரணத்துக்குள்ள கரெக்டாக 5:30 மணிக்கு அவருடைய மரணம் நேர்ந்திருக்குது. ரொம்ப கொடுமைங்க, பார்க்க முடியல, ரொம்ப வேதனை. சாவு நாட்கள் நான் நைட்டில் இருந்தேன், காலையில் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பார்க்கும்பொழுது அந்த சாவில் அந்த தெருவுலலாம் அழுதுகிட்டே போனேன். அதுவரே அப்பா நான் ஏன்னா 2 மாதத்துக்கு முன்பதான் கத்தர் பயங்கரமாக பேசினாரு. கிட்டத்தட்ட 27 வருஷமா நாங்கள் சிறையிருப்புல இருக்கிறோம். பயங்கரமான ஒரு கொடுமை. ரோட்டில் நடந்து வருவார், பார்ப்பேன், சித்தப்பாவை பார்ப்பேன். நான் தூரத்தில் வரதை பார்த்தோட தலை குடிச்சு ஒரே லைட்டாக சிரிச்சுன்னு கம்மனு போயிடுவார். நான் எத்தனையோ தடவை பேசியிருக்கிறேன். சரிம்மா அப்படின்ட்டு அப்படி கம்பெனிக்கு போகிறதே தான் பார்ப்பாரு. அவர் பேசவே விட மாட்டேன். ரொம்ப ஏங்கி இருக்கிறேன். நான் உண்மையை சொல்லணும்னா ஏங்கி இருக்கிறேன். அவ்வளோதான். அப்பா கூட பிறந்தவர். எங்களை ரொம்பலாம் அதிகமாக அவர் கவனிச்சது கூட கிடையாது. ஆனாலும் கண்ணுக்கு நேராக ஒரு ஆத்மா பாதாளத்துக்கு போகுதுன்னு சொல்லி அந்த வேதனை ரொம்ப கஷ்டம். வந்து அப்புறம் ஒரு தெருவில் சாவு எடுத்துட்டு போகும்போது நான் அழுதுட்டே தான் போனேன். என் சொந்த பையன்களை பற்றி கொஞ்சம் பேசுனீங்க, கத்தருக்கு விரோதமான வார்த்தைகளை ஏன் பேசுனீங்க, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆத்மா ரொம்ப அங்கலாச்சுங்க. எப்பா எங்களுக்கு விரோதமா நீங்க எழுப்புனீங்க, எதுக்காக எங்களுக்கு விரோதமா இப்படி பேசுனீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது சொன்னாங்க, ரத்த கண்ணீர் வடிப்பாங்க, அவனுடைய சடலம் வெளியே வரும்னு சொன்னாரு. 3 மாசம் ரொம்ப கொடுமைங்க, பார்க்க முடியல. இந்த வேதனையை தாங்கவே முடியல. எத்தனையோ முறை ஆண்டவர் ஏன்னா கரெக்டா சங்கீதா நம்ம சபையில ஞானசானம் எடுத்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க அத்தை பொண்ணுங்க வந்து ஞானசானம் எடுத்தாங்க. அப்ப அன்னைக்கு ஞானசானம் எடுக்கிற காலையில அவரை போய் பார்க்கறதுக்கு போகுது. அந்த பொண்ணு ஜவாமணி என் மச்சால சாவடிச்சது, அதுக்கிட்டே போய் ஞானசானம் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட நாமத்தை பூசிச்சு நிறைய பேசியிருக்காரு. 2.5 வருஷம் கரெக்டா. என்னால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது ஆத்மா பாதாளத்துக்கு போயிடுச்சு. தயவு செய்து நம்முடைய சொந்தக்காரர்களுக்காக நீங்க செபிங்க, பாரத்தோடு செபிங்க, விட்டுறாதீங்க. நம்ம கண்ணு தெரிஞ்சு ஒரு ஆத்மா போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ரட்சிப்பு கர்த்தருடைய தான். அதனால நம்ம செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில வேளைகளில் நம்மளால அவங்க ஆண்டவரை விட்டு தூரமா போவாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் நம்ம ரொம்ப பதில் சொல்ல வேண்டிய நாட்களா இருக்கு. அந்த ஆத்மா அலரும், இவனாலதான் நான் அவங்களை ஏத்துக்கலன்னு சொல்லி பேசுவோம். அதனால ஜாக்கிரதையா இருக்காங்க. நாங்க இவ்வளோ அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம், ஆத்மா போயிடுச்சு. ஆண்டவர் தானே எனக்கு சமாதானத்தை கொடுத்தாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நானே சொல்லியிருக்கேன், செத்து போனவங்களை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. எனக்கு என்னன்னா அந்த சத்தம் பயங்கரமான ஒரு மரணத்தின் அலறல் சத்தம் ரொம்ப கொடுமைங்க. வாழ்க்கை வழியினால ஆண்டவர் என்னை தைரியப்படுத்தினார், கர்த்தர் எனக்கு தைரியப்படுத்தினார். இதுவரைக்கும் அவருடைய பிரசன்ன அபிஷேகத்தை கொடுத்து என்னை வழி நடத்தி கொண்டு வருகிற என் எஜமானனுக்கு கொடான கொடி சூத்திரம். ரொம்ப பலவீனமாயிட்டேன், அவரை பார்த்துட்டு வந்தோன்னு பலவீனமாயிட்டேன். கர்த்தருக்கு வேலை கொடுத்தாரு, ரத்த சுகத்தை கொடுத்தாரு. அவங்க பிள்ளைகளாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனாலும் அவங்க அந்த இந்து கலாச்சாரத்துப்படி செய்யறதுக்கு வைராக்கியமா நிற்கிறாங்க. அதை செஞ்சாதான் நாங்கள் ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இப்பவும் அவங்க தூரமாக தான் ஆயிட்டாங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்காக நம்ம எல்லாம் நைட் ஜெபம்ல ஜெபம் பண்றோம். பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ண போறதுக்கு அம்மாவுக்கும் சொன்னார், அலிமலர் அம்மா கூட ஆண்டு பேசினார். பயங்கரமான ஒரு மரண படுக்கை உன் தகப்பனுக்கு வரும், யாராலையும் கை வைக்க முடியாது, கையை எடுக்க முடியாதுன்னு சொன்னார். அவங்க மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா
பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் விரோதமா பேசக்கூடாது, ஊழியக்காரர்கள் விரோதமா பேசக்கூடாது, யாரை குறிச்சுமே பேசக்கூடாது. நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்க சட்டத்தை கொடுக்கவே இல்லை. நம்ம பேசணும்னா அவ்வளவுதான். எவ்வளவு காலம் நம்ம சகிச்சு அமைதெல்லாம் வெளியே வரோமோ ஆண்டவருக்காக என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. சத்துரு இறந்துட்டாரு சந்தோஷம் சொல்லவே முடியல. ஏன்னா நமக்கு தான் தெரியும் அந்த ஆத்மா எவ்வளவு வேதனை. சொன்னார் பாருங்க பிரதரு, ஆண்டவர் சொன்னார் அவர் பயங்கரமான ஒரு மரண படுக்கையும் பிசாசனுடைய போராட்டத்துல அதுல இருந்து வெளியே வர்றவங்க விடுதலை ஆகணும். ஆண்டவருடைய கிருபை தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இன்னைக்கு நிக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் உண்மையாவே நமக்கு இது வரைக்கும் ஜீவன சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வழிநடத்திட்டு வர்றாரு. எங்க அப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது சித்தப்பாவுடைய மூத்த பொண்ணு கேட்டுன்னா அவ்வளவுதானாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அவர்கிட்ட. எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டிருக்கு, என்னப்பா அவ்வளவுதானே அவரு போயிடுவாரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஆனா கர்த்தர் இன்ன வரைக்கும் அவருக்கு ஜீவனை கொடுத்து தகப்பனை நடக்க வச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஏன் சொல்லுங்க, அவர் கர்த்தரோடு சார்ந்து கொண்டபடினால, தேவனை தேடுகிறபடினால, ஆண்டவருடைய சமூகத்துல அவர் ஒரு நாள் விடாம எங்க அப்பா காலையில எழுந்து ஜெபிப்பார். அந்த ஜெபம் ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னைக்கு அவர் ஜீவனோட நடமாட வச்சிருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் எங்க அப்பா தான் இறந்து போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. மாறுதலாய் முடிந்தது. ஆனால் அது மிக வேதனையான ஒரு காரியம். ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையாவது ரட்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்துல விண்ணப்பத்தை வைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு இது எதுக்கு சாட்சினா எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலிக்காக நம்ம குடும்பங்களுக்காக செபிங்க, விட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்மளை கேள்வி கேட்பார். அதனால உங்களோட குடும்பங்களுக்காக செபிங்க, கர்த்தர் நம்மை நடத்துவார். இது வரைக்கும் எனக்கு நல்ல பெறத்து சுகத்து இந்த வெயில் நாட்கள்ல ரொம்ப சரீர வேலை சரியான ஆகாரம் உட்கொள்ளாதபடினால எவ்வளவு நல்லதுனால ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நிலத்தினால இடையிட்டு வழி நடத்தின தேவனுக்கு கொடான கொடுத்து கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சரி, கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சி அனுப்போம். சாமி எடுக்கும் பொழுது நிறைய சண்டைகள் வரும், போராட்டங்கள் வரும். நான் சொன்னார், நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த சகலத்தையும் எங்க பக்கம் வராதபடிக்கு ஆண்டவர் மாத்தினார். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சாட்சி சொல்லணும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ பெரியவரப்பா, தகப்பனே. அப்பா, உங்களுடைய பிரசன்னம் நம்மளோட மகிமை எங்களை இதுவரைக்கும் தாங்கிட்டோம்ப்பா. எங்களுக்கு நீ கொடுத்த சுகம் பல ஜீவன் ஆரோக்கியத்துக்காய் நன்றி. இந்த 6 நாளிலும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் நீ உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. வார்த்தையின்படி எங்களை நீ பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே, தாங்கி ஏந்து சுமந்து தப்பு வைத்தீரே. ஆண்டவரை எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் இன்ன வரைக்கும் உயிரோடு நடமாட வைத்துக் கொண்டிருக்கிறீங்களே ராஜா. உங்களுடைய பிரசனத்துக்காக, உங்களுடைய கிருபை இரக்கங்களுக்காக, தயவுக்காக மனவட்டி திருச்சபையாய் நாங்கள் உமக்கு சாட்சியாய் நிற்கிறோம் அப்பா. அதை தொடர்ந்து எங்களை தயவாய் கிருபையாய் ஆண்டவரை நீங்க நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஒரு நாளும் எங்களை நாங்கள் உயர்த்தாதபடிக்கு நீரே எங்களை நடத்துகிறவர் என்று நாங்கள் எல்லா இடங்களிலும் உண்மை அறிக்கை செய்கிறவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. தகப்பனே, ஒரு கரங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறையிருப்பு மாற்றுறதுன்னா அப்போ ஒருத்தவங்களை சாவடிச்சுதான் ஆண்டவர் மாத்துவாரா அப்படின்ற தவறான எண்ணங்களுக்கு போயிடாதீங்க. ஆண்டவர் கருணங்களை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் ஜீவன் எடுக்க முன்பதாக அவனுக்கு நிறைய ஆண்டவர் என்ன பண்றாரு, கருணங்களை கொடுக்கிறார். சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தர் ஒருவரையும் சந்திக்காம அவனுக்கு மரணத்தை அனுமதிக்கிறவர் அல்ல. எல்லாரையும் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் சந்திக்கிறேன். அவனுக்கு இடம் கொடுக்கல. ஒரு சர்டன் இடம் வந்த உடனே ஆண்டவருடைய கரம் அங்கே பெரிய பயங்கரமாய் நடக்கும். ஆமென். செபியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நமக்கு நேரம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை தகப்பன் எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய தூதராக கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். எல்லா ஆண்டுகளே இந்த வார்த்தையோடு இந்த காவலோடு பேசினப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஏறக்குறைய 30 வயதுள்ளவராய் அவர் ஞானஸ்நானம் பெற்று பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி 3.5 ஆண்டு காலம் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி
மரணத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பரமேறி போனார் என்பதற்கு நம்ம என்ன சாட்சியா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மீண்டுமாய் அவர் வரப்போகிறார். ஆமென். வரும்பொழுது அவர் எப்படி வருவார்? அவருடைய முதலாவது வருகை எப்படி இருந்தது? சந்தோஷமா இருந்தது. தூதர்கள் எல்லாம் பாடி ஆராதிக்கிற ஒரு வருகையா இருந்தது. அவருடைய ஜனனத்தினுடைய நாளை பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு விசேஷமான ஒரு காரியங்களா இருந்தால் மறுபடியும் அவர் வரும் பொழுது வசனம் சொல்லுது, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவரா. எப்படி வராரா அவரு? தம்முடைய, நீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை கவனிக்கணும். நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்கணும். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய். இயேசுவுக்கு ஒரு மகிமை இருக்கு, பிதாவுக்கு ஒரு மகிமை இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு மகிமை இருக்கு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும் பொழுது எப்படி வருகிறாராம்? பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவாராம். அல்லேலூயா. பிதாவின் மகிமை அப்படின்னா நீ இன்னைக்கு பார்க்கிற இயேசுவா இருக்க மாட்டான். அப்பொழுது நான் 2வது தடவை வரும் பொழுது உனக்கு நம்பி இருக்க மாட்டேன். இதை இயேசுவை நீ பார்க்க முடியும். இயேசுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை ஏன் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டினுடைய 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் அவர் யாரையாவது அடிச்சு கொலை பண்ணினார்னு இருக்கா? தகாத வார்த்தைகளை கொண்டு பேசினார்னு ஏதாவது இருக்கா? எந்த ஸ்திரீகளிடத்திலாவது அவர் தவறான காரியங்களை செய்தார்? எதுவுமே கிடையாது. 100% மனுஷகுமாரனை வந்து நல்லவராய், நன்மையை செய்கிறவராய், சுற்றி திருந்தவராய் இருந்தார். எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறவராய் இருந்தார். சிலுவையிலே கூட அவர் சகித்துக் கொள்ளுகிறவராய் இருந்தார். இந்த இயேசு எல்லாவற்றையும் சகிக்கிறவராய் இருந்தார். நமக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து போனார். நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு எப்படி இருந்தாரு? முன்மாதிரியாய் இருந்தார். ஒருவன் கிறிஸ்து உள்ள இருந்தா அவன் எப்படி இருப்பான்? அன்புள்ளவனாய் இருப்பான். கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பான். ஒருவருடைய இருதயத்துல பிசாசின் கிரியைகள் இருந்து அந்த பிசாசின் கிரியைகள் எதுவும் அது வெளிப்படும். நல்ல மனுஷன் என்ன பண்றான்? தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். நல்ல மரம் என்ன பண்ணுது? நல்ல கனிகளை கொடுக்கும். அது நல்ல மரம் என்பதனால அது நல்ல கனிகளை கொடுக்கும். ஆனா கெட்ட மரம் என்ன பண்ணும்? கெட்ட கனிகள் தான். அங்க நல்ல கனிகளை நம்ம என்ன பண்ண முடியாது? தேட முடியாது. இங்கே அவர் சொல்லுகிறார், இயேசுவாகிய நான் வரும் பொழுது என்னுடைய கிரியைகளின் படிக்க நான் வரமாட்டேன். அப்படின்னா இந்த இயேசு யாரு? இரக்கமுள்ளவர். நம்ம பார்த்தோம் போன வாரத்துல 4:1 அதிகாரத்துல நிறைய காரியங்களை குறித்து, பிதாவை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அதுல 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தாராம். எல்லாரிடத்துல சமாதானமாய் இருந்தார். வியாதி உள்ளவர்களை, வியாதியஸ்தர்களை பார்த்து என்ன பண்ணாராம்? வேதனைப்பட்டார். அவர்களுடைய வியாதிகளை குணமாக்குகிற நல்ல மருத்துவராய் வெளிப்பட்டார். பிசாசுகளை துரத்தினார். ஜனங்களை பார்த்து என்ன பண்றார்? பரிதவிக்கிறார். ஆதாரம் இல்லாம இருக்கிறாங்களே, இப்ப அவங்க கடந்து போனா பசியும் பட்டினியோடு போவாங்களே என்ற அந்த இரக்க குணமுள்ளவராய் இருந்தார். ஆனால் இதே மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் தூதரோடு கூட வரப்போகிறாராம். அப்போ வரும்பொழுது அவருடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும்? இதே இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எப்படி இருக்கும்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே அவர் தன்னை குறித்து எப்படி வெளிப்படுத்துகிறார்? இந்த வார்த்தை முன்னே சொன்ன அந்த வார்த்தை படிக்க அவர் வெளிப்படுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறான் அதில் பிரவேசிப்பதில்லை. 22ஆம் வசனம். அந்த நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் உங்களுக்கு சொல்லுவார். யார் சொல்றா? இந்த வார்த்தைகளை சொல்லுகிறவர் யார்? சொல்லுங்க, யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் இன்னும் முடிக்கல. இந்த வார்த்தைகள்லாம் மலைப்பிரசங்கத்தை உட்கார்ந்து சொல்றார். ஆனா இது எப்ப சம்பவிக்கும் அப்படின்றால் அந்த நாளில் அப்படின்றார். 22ஆம் வசனத்துல பாருங்க, முதல் ஸ்டார்டிங்லயே அந்நாளில் அநேகர் என்னை நோக்கின்றார். அந்நாளில்னா எப்ப? நான் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நான் வரும் பொழுது அந்த நாளிலே நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன ஐடென்டிஃபை பண்ண தெரியலையாப்பா? நான் தான்ப்பா உங்களுடைய தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், உங்க நாமத்தை கொண்டு பிசாசுகளை துரத்தினேன், நான் நல்ல பிரசங்கம் பண்ணேன், நான் நல்ல ஊழியம் செய்தேன், உங்களை எந்த இடத்துல நான் விட்டு கொடுக்கல, விக்கிரக ஆராதனையில நான் விலகி நின்னேன்,
உங்களுக்கு காணிக்கை கொடுத்தேன், உங்க ஆலயத்தை கட்ட நான் உதவி செய்தேன், இந்த காரியம் அந்த காரியம் ஏதுவே அந்நாளில், இந்த அந்நாளில் அப்படின்னு சொல்ல. அப்ப நான் வரும்பொழுது என்னுடைய இருதயத்தின் படிக்கு, என்னுடைய கிரியைகளின் படிக்கு நான் இருக்க மாட்டேன். என்னுடைய தன்மைகளின் படிக்கே நீ பார்க்க முடியாது. இயேசுவாகி என்னை நீ இரண்டாவது வருகையில நான் வரும்பொழுது என்னுடைய காரியங்களை நீ பார்க்கவே முடியாது. அது வேறு ஒரு முகத்தோடு வருவேன். அது பிதாவின் மகிமை பொறுத்தினவராய். ஒரு அலைய சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஜனக்கூட்டம் இருக்கிற அந்த கூடாரத்துல அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட வீட்டுல 4 பேர் என்ன பண்ணாங்க, ஒரு மனுஷனை, படுக்கையில இருக்கிற மனுஷனை தூக்கிட்டு வராங்க. வீட்டு கூரையை எடுத்துட்டு உள்ள இறக்குறான். அப்ப ஆண்டவர் அவன் ஜெபிக்கல, படுத்துட்டு இருக்கவன் ஜெபிக்கல, அந்த 4 பேரும் ஜெபிக்கல. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, இறங்குகிறார். ஐயோ எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த 4 பேர், அந்த மனுஷன் தூக்கி கொண்டு வந்த மனுஷன் சுகமாகணும் இவங்க பிரயாசப்பட்டு. இப்படியெல்லாம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய நான் தான் ஒரு காலத்துல வரும்போது உன்னை யாருமே தெரியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு நான் இயேசுவாய் வர மாட்டேன், பிதாவினுடைய மகிமை பொருந்தவராய் வருவேன். அல்லேலூயா. நல்லா விளங்கி கொள்ளணும், நல்லா விளங்கி கொள்ளணும். சாதாரண விஷயம் இல்லை. அதான் சொல்றாரு, என் பிதாவினுடைய சித்தத்தின்படிக்கு நீ செய்து, நீ பரிசுத்தமாக வேண்டும் என்பதை பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. எல்லாரையும் மன்னிக்கிறவங்களா இருக்கு. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுவார். எத்தனையோ முறை எங்க அப்பா வந்து என்கிட்ட விசனப்பட்டது உண்டு. என் தகப்பன் வந்து என்னிடத்துல விசனப்பட்டு, என்னம்மா ஸ்ரீஃபனையா உங்க அப்பா அப்படி, உங்க மாமனார் அப்படி கேட்கிறாரம்மா. ஐயோ என்னால் நிக்க முடியலமா. எப்படிமா அந்த மனுஷன் அமைதியா சிரிச்சு உள்ள போறாரு. சாதாரண விஷயம் இல்லைங்க. நமக்கும் உணர்வுகள் இருக்கு. உணர்வு இருக்கு பாருங்க, அது பயங்கரமான ஒரு வேலைகளை கொடுக்கும். என்னையா பேசிட்டாங்க, அவங்க கிட்ட போய் என்ன இப்படி சொன்னாங்களா, இது அவங்க டைரக்டா நடக்குது. நேரடியா கடிந்து கொள்ளுகிறார். ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனை நேரடியா கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் ஊழியக்காரன் அதிகார சரத்துவம் பேச உனக்கு யார் உனக்கு ரைட்ஸ் கொடுத்து? நான் ஒருத்தன் தான் அவனுக்கு. அதான் சொல்றேன், லேடியர்களுக்கு நான் மட்டும்தான், நான் தான் அவர்களுக்கு, நான் தான் அடிப்பேன், நான் தான் அரவணைப்பேன், நான் தான் காயம் கட்டுவேன், நான் தான் எல்லாமே பண்ணுவேன். நீ எதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அது உனக்கு அலவன்ஸே கிடையாது. அழுகை. அப்ப அவங்க பேசும்போது நம்ம என்ன பண்றோம், அதை சகிக்கும் போது இருதயம் உள்ள என்ன ஆகும், அந்த வேதனைகள் அது ரொம்ப கொடுமைங்க. ரொம்ப கொடுமையான. இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணாம இருக்கிற? ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உண்மையான கிறிஸ்தவன் சத்துரு மறிக்கும் போது அழுவோம். அல்லேலூயா. ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை அந்த சத்துரு மறிச்ச பிறகு என்ன பண்ணுவான், சந்தோஷப்பட மாட்டான், அவன் அழுவான். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவினுடைய சித்தத்தை நீ செய்து விடுவாயானால் நல்லது, இல்லை செய்யாதபடிக்கு நீ அந்த நாட்களை வந்து கர்த்தாவே கர்த்தாவே. எனக்கு நல்லா தெரியுங்க அவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ட் தாமஸ் சர்ச்சுக்கு போனோம், சாந்தம் சர்ச்சுக்கு போனா அங்க உள்ள தோமையர் படுத்துட்டு இருக்காரு. இப்போ கெட்ஸி வந்து ஐஸ்கிரீம் கேட்ச்சு, ரொம்ப தொல்லை பண்ணுச்சு. சரின்னு சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம பாஸ்டரு நம்ம ஊழியம் செய்யறது தெரியாதுல்ல, அங்க வாசல் நிற்கிறவங்க நில்லுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உள்ள வரும், நீங்க பார்த்து உள்ள வந்துடாதீங்க. அப்புறம் வழியெல்லாம் சரி நான் நினைச்சேன், எனக்கு என்னது நான் நினைச்சிட்டேன் அந்த ஏசு யார் தெரியுமா? நான் சொல்லிக்கலாம், ஆனா உனக்கு தெரியாது, நான் யாருன்னு தெரியும். அந்த ஏசு யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப சொந்தமானவர். உள்ள படுத்திருக்கிற தோமையர் எனக்கு யாரும் தெரியாது, ஆனா இந்த தோமையர் பின்பற்றின இயேசு யார் தெரியுமா? எனக்கு ரொம்ப சொந்தமானது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை என்னையும் பார்க்கிறது மனுஷர்கள் இல்ல, கர்த்தருக்கு தான் உன்னை தெரியும். தேவன் தான் உன்னை ஐடென்டிஃபை பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஊழியக்காரர் நம்ம பிள்ளைகளை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உள்ள கொண்டு வருவோமா? ஒரு அமைதியா இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம போய் அங்க வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகள் செய்வோமா? செய்ய மாட்டோம். கிறிஸ்துவ நம்ம ஒழுங்குபடுத்தி நடத்திட்டு வராரு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க தெரியுதுன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவ யாருன்னு தெரியாது. இதன் பேர் நான் சொல்றது புரியுது தெரியல. தேவனுக்கு தெரியும் உன் கிரியைகள் எவ்விதமாய் இருக்கிறது, நீ எப்படி இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, அந்த நாளிலே, எப்போ எந்த நாளிலே பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நான் வருவேன் பத்தியா, அன்னைக்கு நீ என் முன்னாடி நின்று நீ யார் என்றதை விவரித்து சொல்லுகிற அளவுக்கு நீ வளர்ந்துடாத, இன்றைக்கு நீ மனம் திரும்பி விடு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவர் சொல்றாரு 23ஆம் வசனத்துல, ஒரு காலம் அப்படின்றாரு, ஒண்ணு தெரியவே தெரியாது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு என்ன பண்ணிடுங்க, அகன்று போங்கள் அப்படின்னு சொல்றாரு. வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வாங்க. நீங்க
வெளிப்படுத்தல் விசேஷத்துக்கு 4ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து நாம் சீக்கிரமே வேகமே ஒரு 3 வசனங்களை வாசிச்சு முடிப்போம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, அல்லேலூயா, கிரீடம் என்பது அவர்களை கனப்படுத்தும்படி கொடுக்கப்பட்டவைகள். உனக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன கனத்தோடு உனக்கு வைத்திருக்கிற படிப்பா, ஞானமா, அறிவா, புத்தியா, உன் வீடா, உன் வாசலா, தேவன் உனக்கு எதை பிளஸ்ஸிங்கா கொடுத்திருக்காரோ அதை அவர் பாதத்துல வைத்து உன்னை நீ தாழ்த்து. எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஒரு அமைதியா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 24 மூப்பர்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிரீடங்களை என்ன பண்ணாங்க? சிங்காசனத்துக்கு முன்னதாக வைத்தவர்கள் வணங்கமாய் விழுந்தார்களாம், ஆண்டவரை வணங்கி கொண்டார்களாம். அப்ப என்ன சொல்றாங்க? கர்த்தாவே, தேவனின் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு நீ பாத்திரராய், அதற்குரிய பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். அந்த வல்லமையும் மகிமைக்குரியவர் அவர் ஒருவர் தான். ஒரு மனுஷனை ஜீவனோட மீட்கிறவர் அவர் தான். ஒருவேளை மரணத்துக்குள்ள ஆனாலும் பிழைப்பான் என்று சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். இந்த ஆறுதல் கொடுத்துல ஐயா சொன்னார், எப்ப சாவோம் நமக்கு தெரியாது, செத்துருவோம் தெரிஞ்சிருந்தாரு. ஆனா நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் நமக்கு கண்டிப்பா மரணம் ஒரு நாள் இருக்கு. ஆனா என் மரணத்துக்கு பிறகு என் கண்கள் அவரை காணும். நான் மரணத்துக்கு பிறகு யாரை காணுவேன்? என் ஆண்டவரை நான் கண்ணார காண்பேன். ஆமே. அந்த நிச்சயம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு அது இருக்கணும். ஐயோ மரண பயம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நான் மரணத்த பிறகு நான் ஆராதிக்கிறேன். நான் வேதனையோடு கண்ணீரோடு கடந்து வந்த நாட்களெல்லாம் என்னை சுமந்து கொண்டு வந்த அந்த தேவனுடைய முகத்தை நான் தரிசிப்பேன் அப்படின்ற அந்த உறுதியான விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் பரலோகத்துக்கு நீ கரெக்டான ஆளா இருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த எல்லாவற்றுக்குமே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? அவர் மகிமையின் பொருந்தினவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 5ஆம் அதிகாரத்துக்கு போவோமானால், அன்றையும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருடைய வலது கரத்திலே கண்டேன். பிதாவினுடைய கரத்துல ஒரு புத்தகம் இருக்கு. அதுல முத்திரைகளோடு கூட திறக்கப்படாத ஒரு புத்தக சுருள் அவருடைய கரத்திலே இருக்கிறதை இங்கே யார் பார்க்கிறான்? யோவான் பார்க்கிறான், அன்பின் சேஷன். இப்ப எல்லாம் தரிசனம் பார்த்தாச்சு. ஒரு பெரிய சிங்காசனம், அவருக்கு கீழே 4 ஜீவன் முகங்கள் இருக்கிறது, சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் வணக்கமா விழுந்து வணங்கின பிறகு ஆண்டவர் பொழுது அந்த பிதாவின் கரத்தில் இருக்கிற அந்த சுருளை காண்கிறார். அந்த முத்திரை உடைக்கப்பட்ட அந்த படாதபடி, முத்திரை உடைக்கப்படாதபடி இருக்கிற அந்த புத்தக சுருள். அப்போ அவங்க ஒரு வேதனையான ஒரு சம்பவம். புத்தகத்தை திறக்கும், அந்த முத்திரைகளை உடைக்கும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேல ஆண்டவர் இப்படி இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான்னா உனக்காக ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டெடுத்து இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? உன்னை இவ்வளவு பேசுறானா, நீ கவலைப்படாத, நீ துக்கத்தோடவே கடந்து வா. ஏன்னா உனக்காக நான் ரத்தம் செஞ்சு இருக்கிறேன், உன்னை மீட்டெடுத்து வச்சிருக்கிறேன். நீ கேட்கலாம், ஏன் என் உயிரை வச்சிருக்கிறீங்க? ஆனா பாவி, உனக்காக நான் ஜீவனை கொடுத்து உன்னை பாதுகாத்து கொண்டு வருகிறேன். நீ இந்த உலக பிரகாரமான காரியங்களோடு நின்றுடாத, உன்னுடைய இடம் வேற. ஆமென். நீ என்னோடு கூட இருக்கணும். நான் உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன். அதான் உன்னை எங்கேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சவங்களை பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனா இந்த காலத்துல யாருமே பிடிச்சவங்களா இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எல்லாரும் தள்ளிட்டார். சொல்லிட்டேன், ஆண்டவர் எனக்கு நீங்க தான். எப்போ நீ அந்த வார்த்தைக்கு வரியோ அது வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடலின் மேல் நடந்தவர், கடலின் மேல் நடந்து வந்த அந்த சீஷர்களை மீட்ட தெய்வம். அல்லேலூயா. கண்ணீரோட வேதனையோடு இறைச்சல் பண்ணுகிற அந்த பாருங்க, அந்த கடலின் இறைச்சலுக்கு பயந்த சீஷர்களிடத்துல ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசம் எங்க போச்சு? சரி, உன் விசுவாசம் இருக்கட்டும், நீ என் பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணாத, இறையாத அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவன் ஸ்டாப், அவனுக்கு சாவு, அவ்வளவுதான். ஏய் இறைச்சல் பண்ணாது அப்படின்னு கிளம்பு. இனிமே சத்தம் கேட்கவே கூடாது. இனி சத்தம் கேட்கவே கூடாது. இவ்வளவு நாளே என் பிள்ளைகளோட சத்தத்தை கேட்டு கண்ணீர் வடிச்சாங்க. இனி நீ சத்தம் கேட்கவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த கடலை பார்த்து சொல்றாரு, நீ நிறையவே கூடாது, இறைச்சலா இருக்கு, அமைந்ததா இருக்கும். வாயை மூடுனா என்ன இருக்கும்? இனி வாயவே திறக்க முடியாது. நீ என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் சொல்ற, இனி உன் சத்தம் என் பொருளை கேட்க கூடாது. நீ படுக, நீ வேதனையோடு கண்ணீர் அவங்களுக்கு நீ பெருமையா இரு. உனக்காக எழுந்து ஆண்டவர் அந்த கடலை பார்த்து அதட்டல் கொடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. நீ போயிடாத, கடலை விட்டு இறங்கிடாத, இந்த கப்பலை விட்டு இறங்கி போயிடாத. அவர் உள்ளதான் உட்கார்ந்து
இருக்கிறார். அவர் இறைச்சல அமைதியா இருன்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எப்படிப்பட்ட தேவனோடு நீ உன்னுடைய வாழ்நாட்களை ஓட்டிக் கொண்டிருக்கிறாய் என்றால் அவர் ஒரு நாட்களை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் பேசும்படிக்கு, அநேகர் உன்னை வேடிக்கை ஆக்கும்படிக்கு அவர்கள் பேசுகிறார்களா? பேசட்டும், பேசட்டும், அமைதியா இரு. ஒரு நாள் வரும்பொழுது இனிமே நீ அவங்க சத்தத்தை அதான் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்குமே காண மாட்டாய். அப்ப நீங்க நினைக்கிறீங்களா இயேசு இரக்கமானவரே, கிருபையுள்ளவரே, அப்படின்னு தயவுள்ளவர்? இல்ல, அவர் இருக்கிறவராகத்தான் இருக்கிறாரு. நீதிமானுக்கு மேல சரி கட்டிட்டு இருக்கிறாருங்க. சாதாரண விஷயம் இல்ல, சரி கட்டிட்டு இருக்கிறாரு. ஒழுங்கா இரு. உடனே 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 பாடுகளை போட்டு உனக்கு சரி கட்டிக்கிட்டே வர்றாரு. ஏன் சொல்லுங்க? பரலோகத்துக்கு நீ வந்துடணும். அதனால நீ பண்ண தவறுக்கும் நீ இந்த பூமியில அனுபவிச்சிரு. உன் சத்துருக்களுக்கு நான் நியாயம் செய்கிற நாட்கள் வர வரைக்கும் நீ கருமையாயிரு. ஏன்னா உன் கருத்து பிடிச்சிருக்கிறவர் நானு, உன்னோட நான் உன்னை தனியா விடலன்றார். அந்த வேலை சொல்றாரு, உன்னை தனியா விடல, உன் கூடயே தான் இருக்க. ஆனா அவர்கள் சீஷர்கள் என்ன பண்ண, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்றாங்க. ஆண்டவர் உன்னை பத்தி கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, கவலை இருக்கு. உன்னை குறிச்ச வேதனை இருக்கு. உன்னை குறிச்ச அதுக்கு நீ அழும்போது ஆண்டவர் அழுகிறார். உங்களுக்கு தெரியுமா? நீ போய் காசுக்கு இங்க அங்க அலையும் போது ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். நீ பசியா இருந்தா பசியா இருக்கேன். பசியா இருந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு பசியா மட்டும் யாருமே விடவே மாட்டார். நீ பசியோட நீங்க உட்கார்ந்ததுன்னா அவர் வேதனைப்படுவார். இன்னொரு என் பிள்ளைக்கு பசி இல்லையே. ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் போது அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கினது. செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ மனுஷனை நோக்கி பார்க்கிறபடினால்தான் அவர் கொஞ்சம் தூரமா இருக்காரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை கிட்ட வாங்கன்னு சொல்லு. ஆண்டவரை நீர் என்னோடு கூட இருங்க. ஏதோ வசனத்தோடு சொல்லி முடிக்கிறது இல்லை. கர்த்தரின் வலது பாரசத்தில் இருக்கிறவன் மகள் சொல்றது மட்டும் இல்லை, நீ அதை உணர வேண்டும். எல்லாரும் விலங்கால் படியிடணும். எல்லாரும் விலங்கால் படியிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறையாதே, அமைதலாக இரு. பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நான் வரும் பொழுது இன்னைக்கு உண்மையில நான் இரக்கமா இருக்கிறேன் மகளே, கிருபையா இருக்கிறேன். இன்னைக்கு உன்னை பாதுகாக்கிறேன். ரோட்ல போடுங்க, வண்டி ஆக்சிடென்ட் அடிக்க வருது, உன்னை பாதுகாக்கிறேன். தெரியுமா? என் பிரசன்னம் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு நாள் இதேதான், இதே கிரிகளோட ஒரு நாள் நான் வரும்பொழுது உன்னை தெரியலன்னு சொல்ற அளவுக்கு நீ நடந்துறாங்க. எல்லாரும் விளக்கால் படிக்கிட்டு ரெண்டு கருத்தை பரலோகத்துக்கு நேராய் உயர்த்தி முதல்ல அவர் நம்மோடு இருக்கிறதுக்காக அவருக்கு நன்றி செலுத்தலாம். எத்தனை பேர் இந்த பிரசனத்தை உணர்றீங்க? நீங்க எங்கூட இருக்கிறீங்க, நீங்க எல்லாரோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் எல்லாரும் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூடவே இருக்கிறீங்கப்பா தகப்பனே. என்னை தேற்றி வழி நடத்தி என்னை ஆராதிக்க வைக்கிற தெய்வம் நீங்க அல்லப்பா தகப்பனே. இயேசுமக ராஜாவே, சர்வலோக நியாயாதிபதியே, என்னை ஆற்றுகிற, என்னை நேற்றுகிற, ஒரு தகப்பனை போல தாயை போல என்னை வழி நடத்துகிற தெய்வம் நீங்கப்பா. சொல்லுங்க, எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த தகப்பன் இந்த வார்த்தைகளை சொல்லி நமக்காக ஜெபிப்பார். ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருடைய பிரசன்னம் ஆலயத்துல இறங்கி இருக்கிறது. பிள்ளைகளே, எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? Thank you Jesus. Hallelujah. உம்முடைய மகிமையை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னது போல உம்முடைய மகிமை ராஜா, உம்முடைய மகிமை ராஜா. நாம் சங்கீத 2ஆம் வசனத்தின் போல கர்த்தாவே உம்முடைய மகிமை ராஜா. ஆண்டவரே, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார் வருகிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். பிதாவின் மகிமை பொருந்தினவராய். ஆமென். ஆண்டவரே, இந்த ரகசியம் பெரியதப்பா. இந்த தகப்பனே, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிற அதே பிதா மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே பிதாவின் மகிமை பொருந்தினவராய் வருகிறார். ஆமாண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை கர்த்தாவே செய்கிறவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தில் உகந்தவர்களை செய்கிறவர்களாய் கர்த்தாவே எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிற ராஜா. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுங்க ராஜா. உங்களுடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் காணப்படும் உங்களுடைய சுத்தம் ஆண்டவரே அப்பா என்ன என்பதை கர்த்தாவே தெளிவுபட பேசுங்க ராஜா. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவைகளை செய்கிறோம் ராஜா. பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவைகளை நாங்கள் செய்கிறோம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் என்ன என்பதை கர்த்தாவே
தெளிவுபடுத்துங்க ராஜா. ஆண்டவரே, அன்பின் ராஜ்யமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அன்பின் ஆவி ஆண்டவரே எங்களுக்கு போதித்து நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, நல்ல ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தாவே, நீங்க பேசுங்க, நீங்க பேசுறதுனால செய்யறோம், நீங்க சொல்றதுனால செய்யறாங்க சொல்லி செய்கிறார்களே. ஆண்டவரே, அதுதான் உங்களுடைய ராஜ்யம். உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. அப்பா, பிதாவின் ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. பிதாவின் சுத்தத்தை பேசுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ராஜா. பிதாவின் சுத்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய கண்கள் மாறட்டும், எங்கள் வாய்கள் மாறட்டும் ராஜா. ஓ ராஷா பாலா ராஜியா ராபா. ஆண்டவரே, இந்த கம்பெனி உமக்கு ஊழியம் செய்யணும் ராஜா. ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும் ராஜா. டாக்ஸ் ஊழியமோ, வீடு சந்திக்கிறதோ, ஜெபிப்பதோ, ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தியானத்தை தியானிப்போ, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யணும் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ராஜா. உங்களுடைய சித்தம் என்ன என்பதை தெளிவுபடுத்துங்க ராஜா. ஆண்டவரே, அப்பா, நீ கொடுத்த உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே உங்களுடைய செய்திக்காய் கத்தாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அந்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். தேவையை சந்தித்து கத்தாக அடுத்த வாரங்களை சாட்சியாய் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. எல்லா கன மகிமை துதி பலி எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகி எங்கள் தெய்வம் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடிக்காக ஜெபிக்கிறவங்க வாங்க, சீக்கிரம் பாட்டு பாடுறது தயாராக சீக்கிரம் ஜெபிக்கிறவங்க வாங்க. ஆமென். கரங்களை காணிக்கை எடுத்துக்கொள்ளலாம். எல்லோரும் காணிக்கையை எடுத்துக்கொள்ளணும். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, உன்னதமானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தேவனே, அன்பின் பரலோக பிதாவே, உன் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மணவாட்டி சபை விசுவாசிகளை அனைவரும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. 30, 60, 100 அவங்களுக்கு வருமானத்தை பெருக்கி தரும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அப்பா, ஆவியானவரே, அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா, அவங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தொந்தரவும் தொல்லையும் வராமல் நீர் பாதுகாத்து வழி நடத்துகிற என் தேவன் அப்பா, கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாய் நடத்து ராஜா. சபையை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. உங்களுடைய சபை ராஜா தலைக்கு தலையா இருக்கிறேன் ராஜா. சபைக்கு தலையா இருக்கிறேன் ராஜா. அப்பா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 மூலைகளிலும் 4 மூலைகளில் உள்ள ஜனங்களை நீ கொண்டு வரும்படியாக இருக்கிறார் ராஜா. மந்தையை பெருக்குவது போல மனிதர்களை பெருக்குவதுதான் சொல்லியிருக்கிறேன் ராஜா. அப்படி இந்த சபை ஃபுல்லா நிரம்பி வழியை நீ கிருபை பாராட்டும் ராஜா. தயவு பாராட்டும் ராஜா. வியாதிஸ்தர்கள் பல பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் அப்பா, இப்படி சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் நீ தொடும் ராஜா. தொட்டு ரட்சித்து இந்த சபைக்கு கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் உயர்த்த இந்த நாமத்தில் ஜெபிக்கிற ஒரு நல்ல பிதாவே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, வெற்றியுண்டு. அல்லேலூயா, தோல்வியில்லை. அல்லேலூயா, வெற்றியுண்டு. எனக்கு
செய்ய முடியும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அக மகிழ்வோம், ஆதரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல பழுத்த கல் கட்டிட தாங்கிடும் நூலை கல்லாயிற்று. காத்த செயலிகள் அதிசயமிகள் கைகட்டி பாடுங்கள். காத்த செயலிகள் அதிசயமிகள் கைகட்டி பாடிடுவேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆதரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆதரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு உன்னையாய் நம்பினேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு உன்னையாய் நம்பினேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆதரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆதரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் தேவனுடைய வருகை மட்டும் மீண்டும் மீண்டும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.